நான் அப்பா பத்தி சொன்னல, ஒரு 5.5 வருஷத்துக்கு முன்பாக அப்பா ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. அப்போ எனக்கு அந்த நியூஸ் வந்தோடனே, நான் மதுரையில இருக்கேன், கோவிட் டைம், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே என் உடம்பெல்லாம், எனக்கு ஹார்ட் ரேட் ரொம்ப கூடுது, உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணுது. தனியா இருக்கேன் வீட்டுல, நானும் என் குழந்தையும். என்ன பண்றேன்னு தெரியல. ஹஸ்பண்ட்க்கு போன் ரீச் பண்றேன், அவங்களுக்கு போன் எடுக்க மாட்டேன்றாங்க, அவங்க ஒரு ஊழியத்துல இருக்காங்க. நான் அப்படியே போய் எங்க வீட்டு கதவை திறந்தேன். எங்களுக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட் கிரில்ஸ் இருக்கும், அந்த கிரில்ஸ் புடிச்சிட்டு கத்துனேன். ஆண்டவரே, எல்லா புத்திக்கு இங்கிலீஷ்ல சொன்ன, the peace of God that surpasses all understanding guard my heart and mind in Christ Jesus அப்படின்னு அந்த வசனத்தை கத்தி சொன்னேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அப்படியே என் சரீரம் அமைதி ஆயிடுச்சு. என் ஹார்ட் ரேட்லாம் நார்மல். என் துக்கம் இருந்துச்சு, அழுதுதான் இருந்தேன், ஆனா என் பாடி அப்படியே அமைதி ஆயிடுச்சு. அந்த நிமிஷத்துல எனக்கு தெரியும் அப்பாவோட காலம் முடிஞ்சிச்சு. நான் அதுக்கப்புறம் குற்றமே சொல்லல. ஆண்டவரே, அப்பா வாழ்க்கைக்கா நான் அழுதேன், ஆனா நான் என்ன பண்ணலன்னா யாரையும் குற்றம் சொல்லல. எனக்கு ஐயோ எங்க அப்பா இன்னும் இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆனா எங்க அப்பாவோட காலம் முடிஞ்சிச்சு அப்படின்ற சமாதானம் ஆண்டவர் அந்த நிமிஷம் எனக்கு கொடுத்தார். அவ்வளோ ஒரு சமாதானம் அதுக்கப்புறம். சோ எப்பனா நம்ம ஆண்டவர் என்ன பண்ணணும், தெரியப்படுத்தணும்னா அந்த சமாதானம். அதை யோசிப்பாங்க, ஐயோ அவங்க அப்பா இறந்துட்டாங்க, இப்படி இருக்காளையா, ஏன்னா அந்த சமாதானம் இருதயத்தை, என்ன எல்லாத்தையும் இழந்துட்டாங்களே, ஏன்னா அந்த சமாதான இருதயத்தை நிரப்போம். ஆமென்.